ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். வீட்டுக்கு வந்தது ரொம்ப பசிக்குதா. இன்னைக்கு தான் எங்கள் பொங்கல் ஸ்டார்ட் ஆகுது. வீட்டில் என்ன சாப்பாடு செஞ்சிருக்கீங்கன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லைன்ட்டாங்க. நாளைக்கு பொங்கல், நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா? ஸோ ரொம்ப பசிக்குது. அதான் நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். அன்னபூர்ணால ஒரு ஸ்பெஷல் டிஷ் இருக்கு. இப்போ நம்ம அதை போய் வாங்கிட்டு வரலாம். வாங்க போகலாம். கார்ல ஏறி கிளம்பியாச்சு. அன்னபூர்ணால வாங்க போய் கேமராக்காரங்க வேற குரங்கிட்ட காய்ச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்றதோ. உனக்கு வீடியோ எடுக்கிறது குரங்கிட்ட வீடியோ எடுக்கணும், குரங்கிட்ட காமிக்கதான் செய்வேன். சரி 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 வலி வெளியே அவருக்கு வாழே இப்படி இழுத்துட்டா. அகின் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடா போங்கப்பா. என்னைய ஓட சொன்னா உருட்டுற? டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். டிராபிக்கா? யோ கூட்டம் இல்லையா? ரோடு அனாதையா கிடக்கு. என்னால இருக்க முடியல. இடம் நீங்க சொல்ல நீங்க இருக்கு மாநிலத்தை எட்டு ஊர ஆரம்பிச்சுட்டு ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இந்த மொக்கஜம் நல்லாவே இல்லை. நல்லாவே இல்லையா? சரி அதை ஸ்டார்ட் பண்ணிடு. ரசிச்சுட்டு போலாம். இயற்கை இயற்கை ப்ளீஸ், அது நல்ல வார்த்தை ப்ளீஸ். எங்க நீங்க ஆம்புலன்ஸ் பார்த்தாலும் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு வேண்டிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு வேண்டிய அவங்களுக்கு வேண்டிக்கணும். அவங்களுக்கு வேண்டிக்கோங்க. அவங்க சரியாகணும், எந்த பிரச்சனையும் இல்லாம சரியாகணும், அந்த மாதிரி நீங்க வேண்டிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒண்ணும் ஆகாது. சோ நாங்களும் எப்பவுமே அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் எல்லாம் போச்சுன்னா அப்படிதான் நாங்க இது பண்ணுவோம். சாமிச்சுனா ஐயோ போச்சுன்னா நாங்களும் அப்படிதான் சாமி கும்பிடுவோம். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? டைலாக் கிளாஸ் ஒரே குறையா குளிப்பிச்சோம். ஆமா, நம்ம எனக்கு என்ன டிஷ் சாப்பிட போறோம்? 2 டிஷ் சாப்பிட போறோம். ஒண்ணு வந்து தம் பரோட்டா, இன்னொன்னு வந்து ஃப்ரை டேஸ்ட் ஊத்தாப்பம் சாப்பிட போறோம். தம் பரோட்டா எப்படி இருக்கும்? அது வந்து ஒரு பானையில. சரி, சாப்பிடாத கூட பாத்துக்கோ. புளி சாப்பாடு தெரியாதானே? தெரியுது, நீ எப்படி சாப்பிடதானே போற, அப்ப பாத்துக்கோ. சரி, அப்ப சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். சரி, இன்னொரு டிஷ் சொன்னி, அது பேர் என்னது? வாயில வரல. நீ என்ன சொல்லி? ஃப்ரை டேஸ்ட் ஊத்தாப்பம். அதாவது 5 வகையான குட்டி குட்டியா ஊத்தாப்பம் வச்சிருப்பாங்க. உனக்கு பிடிச்ச அந்த ஆன்லைன் ஊத்தாப்பம் ரொம்ப பிடிக்கும். அதானே வாங்குவேன். சைஸ்க்கே இருக்கும். நீ குட்டி கிடையாது. ஓகே ஓகே, எனக்கு நீ சொல்லும் போதே வச்சு ஊசுதா. அப்ப நான் சாப்பிடும் போது சாப்பிட மாட்டேன்.
ஜஸ்ட் ஃபார் மோட்டை மிக்சி மட்டும் தான். அதுக்கு நீ சாப்பிடலாம் மாட்டேன், அப்படியே வச்சிருவேன். அப்படியே வச்சிருவேன், சாப்பிடுவேன், அப்படியே வச்சிருவேன். இதுக்குள்ளே நான் கண்டிப்பா சாப்பிடுறேன். நீ வச்சிருவேன், சாப்பிடுறேன். வந்தாச்சு நம்ம பொங்கல். நீ ஃபுல்லா ஒரே மழையா இருக்கு, ஒரே மழை. பொங்கல் நாளைக்கு வச்சு இன்னைக்கு ஃபுல்லா மழை விழுந்திருக்கு ஸ்கூல்ல. ஸ்கூல்ல மட்டும் பெஞ்சிச்சு. சரி சரி விடுங்க பாப்போம். டைம் தாத்தா வந்து நல்லா ஹெல்ப் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து அனுபவம் வாங்கியாச்சு. இப்போ ஏன் நம்ம அங்கே வச்சு சாப்பிடலன்னா அங்கே ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. அதனால நம்ம சரி வாங்கிட்டே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வீட்டில் போய் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பச்சையா பார்க்கும்போது நாக்கு துடியா துடிக்குது. கண்ணு நீங்க ஊர்லுது எப்படி அப்படியே ஃபுல்லா சாப்பிட்ற மாதிரி தான். என்னால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுறேன். இந்த வயிற்றுக்கு எது போதுமோ. ரொம்ப பசிக்கு என்னால இந்த இது ஃபுல்லா வாங்கலாம். இது ஃபுல்லா வாங்கலாம். இது தேவை. இது ஃபுல்லா வாங்குதான். எனக்கு ரெண்டும் தேவை. எனக்கு ரொம்ப பசிக்குது. சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நல்லா போய் படுத்து தூங்க முடியும். உங்களுக்கு வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டேன். கோலம் பேர் போட்டு வச்சு மழை அடிச்சுட்டு போவியா? எத்தனை மணி? 8 to 7 மணிக்கு ஆரம்பிப்போம். எப்படி 12 மணிக்கு போயிட்டே இருக்கியோ? 1 மணி வரைக்கும் போடுவேன். அப்பதான் 3 மணிக்கு எதிர்க்க முடியும். நீ போட்டதை பார்த்தா நான் கரெக்டா 3 மணிக்கு வந்துருவேன். ஆமாம்மா சொல்லி 1 மணிக்கு தான் இருப்பா. நான் கரெக்டா வந்துருவேன். நீ பாத்தியா? இப்ப அவதான் ஊழ்ந்துகிட்டு இருக்கா. அவதான் குட்டிகள் அரக்கதோடு எழுப்பிட்டு நேரம் காத்து மாசம் முடிச்சிருக்கு. ஐயோ, கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். அன்னைக்கு ஒரு நாள் என் ஃப்ரெண்டு வீட்டுல போய் தெரியாம தூங்கிட்டேன்ப்பா. அது ரெஸ்ட் ரூம் வரும் சொல்லிட்டு வேற கதை. ரெஸ்ட் ரூம்லாம் கிடையாது, ரெஸ்ட் ரூம்லாம் கிடையாது. ரெஸ்ட் ரூம்ல பாத்ரூம்ல போனோம்னா வேற கதை முன்னாடி போய் இப்படி நிக்க முடிச்சுக்கிட்டு. ஏன்னா அப்ப லைட்டு தான், எனக்கு லைட்டு இருக்குன்னா பயம். நான் ரொம்பவே எனக்கு ரெஸ்ட் ரூம் வந்து டக்குன்னு போய் கதையை திறந்துட்டேன். இருக்காது பார்த்து எனக்கு அப்ப கண்ணும் தெரியல, ஒன்னும் தெரியல, கண்ணு தெரியாது. அதுக்கப்புறம் திரும்பி திரும்பி வந்து அளவு படுத்துட்டேன். அப்படிலாம் இல்ல, அப்படிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இப்பதான் எடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ போய் சாப்பிடலாம் வாங்க. ஓகே, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இதுதான் 5 டேஸ்ட் ஊத்தாப்பம். 5 டேஸ்ட் பார்க்கவே சூப்பரா இருக்கு. இது வந்து என்னன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இது வந்து பொடி தோசை, இது வந்து பன்னீர் தோசை, இது வந்து ஆனியன் தோசை, கேஷ்யூ முந்திரி தோசை, அண்ட் ஃபைனலி ஃபேவரட் மஷ்ரூம் தோசை. பார்க்கவே நான் அப்படியே எதாவது எனக்கு இது சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். இதனால என்னோட குளிப்பத்து. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆனியன் தோசையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். எனக்கு பாதி, அக்காவுக்கு பாதி. நீ கூட ஷேர் பண்ணிட்டேன் போது. நீ ஈக்குவலாக நம்ம ஷேர் பண்ணி எடுத்தாச்சு. மூஞ்சி கம்மியா ஆஹா, கடவுளே, எத்தனை ஆண்டுகள் அங்காமா இருக்கிறேன். சூப்பரா இருக்கு. இப்ப சாப்பிட்டேன். சரி, ஆனியன் தோசை சாப்பிட்டிருக்கியா? 5 டேஸ்ட் பிரியாணி கிளாஸ் தோசை இப்பதான் சாப்பிடுறேன். ஊத்தாப்பம் எப்படி இருக்கு? போய் சொல்றேன்னு சொன்னா அல்டிமேட் மேட்டு மேட்டு அல்டிமேட் மணி ஊத்தாப்பம். ஓகே, பொடி தோசை சாப்பிடலாம். இது எனக்கு பொடி தோசை.
ஆஹா சூப்பரா இருக்கு. ரெண்டுமே இப்போ சாப்பிட்ட 2 தோசையும் சூப்பரா இருக்கு. நான் அதுக்கு முன்னாடி வீட்டில் தான் பொடி தோசை சாப்பிட்ருக்கேன், வெளியே சாப்பிட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம். அல்டிமேட்டா இருக்கு, அல்டிமேட் சூப்பரா இருக்கு. ஈட்டிங் கேஷ்யூ. பார்த்துக்கோங்க கேஷ்யூ தப்பம். ஸோ டேஸ்ட் பண்ணலாமா? சிறகடிப்போம், தந்தரவ அடிப்போம், சிறகடிப்போம். நாக்கு வெங்காயம் கட் பண்ணுறாங்க. நானா ஃபர்ஸ்ட் பன்னீர் தோசை. ஓகே பன்னீர் தோசை. பன்னீர் தோசை. ஏன் அப்படி போட்டு பன்னீர் ஆக்சுவலி அது வெறுமனையா சாப்பிடுறதுக்கு இப்படி சட்னிலையும் சாம்பாரையும் சூப்பரா குழப்பி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சாம்பார் கூட பசங்க, பட் எனக்கு சட்னி அவ்வளோ பிடிக்காது. ஆஹா சூப்பரா இருக்கும். சரி மஷ்ரூம் தோசை பிடிச்சி சாப்பிடலாம். அதனால மஷ்ரூம் தோசை எனக்கு ரொம்ப பிடிக்குமா? நீங்க சாப்பிடுக்கா? அப்புறம் கஷ்டம் பண்ணல. சூப்பர். உனக்கு தஞ்சில எது ரொம்ப பிடிச்சிருக்கு? என்ன கேட்டா நான் சொல்லிட்டேன். பன்னீர் தோசை, மஷ்ரூம் தோசை எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஆனா ரொம்ப பிடிச்சது பன்னீர் தோசை. அப்படியா? எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து காளான் தோசை. மஷ்ரூம் தோசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் அன்னபூர்ணா போனீங்கன்னா 5 days பிரியாணி, 5 days ஊத்தாப்பத்தை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பரோட்டா. இருக்கும் போலயே என்னால முடியல. இது வந்து இது பிடிச்சிடலாம்னு தோணுது. இப்படி பிடிக்கலாம், அப்படி பிடிக்கலாம். எனக்கு வைக்கா. ஆஹா பாருங்களேன், பன்னீரா மிதக்குதா ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. மறுபடியும் சூப்பரா இருக்கு. சாப்பிட ஆரம்பிச்சுட்டு சாரி நான் வந்து ஃபுல்லாக சாப்பிடல. நீ பாருங்க எப்படி அப்ப நான் 2000 வயதுல வரேன். வா பர்ஃபெக்டா இருக்கு. இது இருக்குன்னு பாருங்களேன், சாஃப்டா நல்லா பரோட்டா அந்த கிரேவி பன்னீர் கிரேவில ஊறி சாஃப்டா இருக்கு. எப்படி இருக்கு? ஓகே இன்னைக்கு வீடியோல அவ்வளவுதான். அண்ட் வந்து நாங்கள் சாப்பிட்டதுக்கு டோட்டல் காஸ்ட் வந்து 395. ஸோ நீங்கள் திருநெல்வேலிக்கு வந்தீங்கன்னா மறக்காம அன்னபூர்னால இந்த ஹோட்டலில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. நாங்கள் சாப்பிட்டது எப்பயுமே உங்களுக்கு எதுக்கு டெடிகேட் பண்ணுறோன்னா அது வந்து நீங்கள் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். ஸோ மறக்காமல் இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் எங்கள் வீடியோ பார்க்கிங்க, ஆனால் சப்ஸ்கிரைபும் லைக்கும் மட்டும் பண்ண மாட்டேங்கிங்க. ஸோ மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிட்டீங்கன்னா நாங்களும் ஜாலி, நீங்களும் ஜாலி. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். பாய்.